தனித்து ஆட்சியா இல்லை கூட்டணி ஆட்சியா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலளித்துள்ளார். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முடிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். முன்னாள் முதலமைச்சருக்கு இறுதி மரியாதை செய்ததோட பெருமையா பேசுவீங்களா நீங்க? காமராஜர் பத்தி ஏசி பத்தி சொல்றது தான் இருக்குதா? காமராஜர் பத்தி எவ்வளவு ஸ்கூல் கட்டினாரு, அணைகள் கட்டினாரு. இன்னைக்கு இருக்கிற பிஹெச்எல் அவரால் தான் வந்தது, ஆவடி தொழிற்சாலை அவரால் தான் வந்தது, ஐஐடி அவரால் தான் வந்தது. இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? திருச்சி சிவாக்கு பக்கத்தில் உள்ள பிஹெச்எல் போய் பார்க்க சொல்லுங்க. பிஹெச்எல் 2 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கிடைச்சது காமராஜர்னால தான். அதனால உங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா? நீங்க இல்ல நீங்க அவங்கள இண்டி அலையன்ஸ்ல செல்வ பெருந்தகை சொன்னார்ல, அண்ணன் திருச்சி வேலுசாமி சொன்னார்ல, எங்களுக்கு கூட்டணியில வேணும்னு இப்ப இன்னைக்கு திருமாவளவன் கேட்டுக்கொண்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எங்களுக்கு அதை பத்தி பெரிய தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். நான் அதை பத்தி பதில் சொல்லவே மாட்டேன். ஒரு விரிசலும் இல்ல, விரிசலே இல்ல. அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக மதவாத கட்சின்னு, ஆனா நாங்க கூட்டணிக்கு மதவாத கட்சி. நான் தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். காவி சாமின்னு சொல்றாரு. அப்ப காவி கலைஞர் ஆனார் 1999. காவி பாலு, காவி ராசா, காவி மாறன். ஆக நீங்க காவி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒண்ணும் இல்ல. அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது, அவ்வளவுதான். ஆக பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாரும் ஜாக்டோஜியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள், மருத்துவர்கள், எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க, பிறந்த குழந்தைங்கள. இன்னைக்கு நான் கேட்கிறேன், 10 நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள். அந்த வீட்டு அம்மா கேட்கணும், டாஸ்மாக ஒழிக்கிறீங்களா என்னாச்சு? அந்த வீட்டு பையன் கேட்கணும், கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களா என்னாச்சு? அந்த வீட்டு ஐயா கேட்கணும், பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு என்னாச்சுன்னு பெரியவர் கேட்கணும். அந்த வீட்டில் உள்ள சின்னவர்னா நான் உதயநிதியை சொல்லல, அந்த வீட்டில் உள்ள சின்னவர் கேட்கணும், மாசம் ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கணும். அந்த வீட்டு அம்மா இன்னொரு கேள்வியை கேட்கணும், 100 ரூபா மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும். ஆக இவங்க 10 நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா, ஐயா, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு. அதனால ஸ்டாலினுக்கு 10 நிமிஷம் போதாது. போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க, கேலியையும் வாங்கிட்டு வர போறீங்க. ஓட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது எனக்கு